Hello friends, நம்ம வீடியோவை முழுசா பார்த்த பிறகு மறக்காம லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஸ்பைசியான ரெட் பாஸ்தா எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல பாஸ்தா மூழ்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நாம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா வேகும் போது நாம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும் போது பாஸ்தா வந்து நமக்கு குழையாம இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். பாருங்க பாஸ்தா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு பாஸ்தாவை நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். அடுத்து நாம ஒரு அகலமான கடாயில 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின வெங்காயம் 1, வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 தக்காளியும் ஒரு சின்ன துண்டு புளியும் ஊற வச்சு நாம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி விழுதா செஞ்சுக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்தாலும் இந்த மாதிரி தக்காளியும் புளியும் சேர்த்து அரைச்சி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லா அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம பொடியாக நறுக்கி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் பாஸ்தாக்கு நம்ம என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து கேரட், கேப்சிகம், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி, மஷ்ரூம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். ஆல்ரெடி பாஸ்தால நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நாம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி புளி விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும், ஃப்ளேவருக்காக மட்டும்தான். டொமேட்டோ சாஸ் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. பாஸ்தாவோட ஸ்பெஷலே டொமேட்டோ சாஸ் தான். இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நாம வேக வச்சிருக்க பாஸ்தாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தாவில் நாம இது வரைக்கும் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். பட் வந்து பாஸ்தா வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த மாதிரி வேக வைக்கும்போது நமக்கு மசாலா ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். நமக்கு சில்லி சாஸ் ஃப்ளேவரில் இருக்கும். அந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சாஸை இதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு கலரும் நல்லா இருக்கும். வேக வச்சு சேர்க்கறதுனால மிளகாய்த்தூள் வாசனை நமக்கு தெரியாது. நீங்களும் ஒரு டைம் பாஸ்தா செய்யும் போது இந்த மாதிரி சில்லி பவுடரை வேக வச்சு சேர்த்து பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கும். பாஸ்தா நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்ட மயோனைஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான். சூப்பரான ரெட் சில்லி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழைகளை தூவி அடுப்பு அணைச்சிருங்க. தேவைப்பட்டா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.